அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5 பருவம் 1 இயல் 1 துணைப்பாட பகுதியில் என்ன சத்தம். இது ஒரு கதை பகுதி. இந்த கதையின் நாயகன் செழியன். அன்று ஞாயிற்றுக்கிழமை, பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால பள்ளி கிடையாது, விடுமுறையை பயனுள்ள முறையில் கழிக்கணும். அதனால செழியன் என்ன பண்றான், தன்னோட பாட்டியோட ஆடுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போறான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற ஆடுகள் காட்டின் ஒரு ஓரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. செழியன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். ஓய்வு எடுத்துக்கிட்டே அந்த காட்டோட அழகை ரசிச்சுட்டு இருக்கான். அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். செழியன் அமர்ந்த மரத்தின் மேல குரங்குகள் அங்கும் இங்கும் ஓடிட்டு ஒரே அலப்பி கொண்டிருந்தது. அலப்பினா கீச் கீச் காய்ச்சுன்னு அப்படியே கத்தும் இல்லையா, குரங்கு சேட்டுன்னு சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி குரங்குகள் கத்திட்டு இருந்து அது அவனுக்கு எரிச்சலா இருந்தது. அதனால என்ன பண்ணா, செழியன் வேறொரு மரத்திற்கு சென்றான். வேறொரு மரத்தடியின் கீழ் அமர்ந்தான். அங்கு அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று கூ கூ என கூவியது. இந்த மரத்தடியின் கீழே அணில்கள் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்து மரத்தின் மேல குயில் ஒன்று அமர்ந்துட்டு கூ கூன்னு கூவுனது. அதனால அதை கேட்ட செழியன் ரசிச்சு கேட்டான். குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. குயில் கூவும் அந்த ஓசை அவனுக்கு இனிமையா இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அமைதியா இருந்த அந்த சூழ்நிலை அவனுக்கு தூக்கத்தை வரவழைத்தது. சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மேமே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். செழியன் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டது. ஏன் சத்தம் போடுகிறது என்று எழுந்து கவனித்தான். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். ஆடுகள் திடீரென கத்தவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து ஏன் ஆடுகள் கத்துகின்றன என்று கூர்ந்து கவனித்தான். ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்தின் அருகே ஒரு பச்சை புதர் ஒன்று இருந்தது. அந்த புதரின் மறைவில் நரி ஒன்று ஆடுகளை தின்பதற்காக காத்து கொண்டிருந்தது. அதை செழியன் பார்த்தான். உடனே ஒரு குச்சியை வைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. அந்த நரியை விரட்ட செழியன் ஒரு யோசனை செய்தான். ஒரு குச்சியை வளைத்து வில்லாக செய்து நரியை நோக்கி அம்பை எய்தினான். அவன் எய்த அம்பு நரியின் மீது பட்டு நரி காயமடைந்தது. காயமடைந்த நரி ஓலையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே காடே பரபரப்பாகிவிட்டது. அன்றைய பொழுது இவ்வாறே கழிந்தது. செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டுக்கு போறான். தூரத்துல சிங்கம் முழங்கும் சத்தம் ஒன்று அவனுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த காடே பரபரப்பாக்கி விட்டது. காடுனா அதில் உள்ள பறவைகள், விலங்குகள் எல்லாமே பரபரப்பாக்கி விட்டது. எப்படின்னு பாருங்க, பறவைகள் ரெக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது, ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது, மயில் அகவியது, பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது, குதிரை கனைத்தது. பறவைகள், விலங்குகள் அனைத்துமே அதது பயத்தை வெளிப்படுத்தியது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பறவைகள், விலங்குகள் எல்லாமே பயந்தது இல்லையா, செழியனுக்கும் பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தினால அவனுக்கு நாக்கு வறண்டுச்சு. வறண்ட உடனே தன் கையில் இருந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டான். திரும்பவும் பாட்டியும் அவனும் வீட்டிற்கு ஆடுகளை மேய்த்து சென்று கொண்டிருந்தனர். வழியில் கம்மங்கொல்லையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. வண்டுகள் முரளுதல்னா வண்டுகள் ரீங்காரம் இடம் இல்லையா, அந்த ஓசை அவன் காதுக்கு கேட்குது. உடனே ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. சிங்கம் முழங்கியதை கேட்ட செழியன் பயந்துட்டான் இல்லையா, அந்த பயத்தோடையே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். வீடு அருகே வர வர அவனுக்கு பயம் சற்று குறைந்தது. செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. பசு செல்லப்பிராணி தானே. செழியனும் பசுவும் நல்ல பழகியதுனாலதான் செழியனை பார்த்தவுடன் பசு கத்தியது. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று
காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம், யானை இவற்றின் சத்தத்தையும் பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். உடனே செழியன் என்ன பண்றான், தான் மேய்த்து வந்த ஆடுகளை பட்டியில் அடைச்சிடறான். அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் அம்மாட்ட அந்த காட்டுல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்றான். சிங்கம் முழங்கியது, பறவைகள் இங்கும் அங்கும் பறந்தது, யானைகள் பிளிறியது, இது எல்லாத்தையுமே அவன் அம்மாட்ட தனியா சொல்றான். எல்லாத்தையும் அவனோட துணிவை அம்மா பாராட்டினார். வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்து விட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். செழியனோட வீட்டிற்கு பின்பக்கம் வாழை தோட்டம் இருக்கு. அந்த வாழை தோட்டத்துல தண்ணீர் இருக்கு. தண்ணீர் தொட்டியில செழியன் குளிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அம்மா மாலை சுற்றுன்றி மாதிரி முறுக்கு கொடுக்குறாங்க. அம்மா கொடுத்த முறுக்கை செழியன் சாப்பிடுகிறான். அவனோட தங்கை பூவிழியும் பாலை அருந்துகிறாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். சிறிது நேரத்துக்கு பிறகு பாட்டி, செழியன், பூவிழி 3 பேருமே அம்மா அழைத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை மூவருமே சாப்பிட்டு விட்டு பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. செழியன் வீட்டுல எலியும் இருக்கு. எலியும் எப்படி சத்தம் போடுது, கீச் கீச்சுன்னு சத்தம் போடுதான். எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி. பாட்டி கதை சொன்னாங்க இல்லையா, அந்த கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் எலியின் சத்தம் கேட்டது. நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதை கண்டு நாய் குரைத்த காரணம் அறிந்தான். எலிக்கு அப்புறம் பூனை இல்லையா, பூனை சீறியதை கண்டு நாய் குரைத்தது அப்படின்னு செழியன் உறுதிப்படுத்திட்டான். இரண்டையும் அருகில் இருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டி விட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். எலியையும் பூனையும் தென்னந்தோப்பின் பக்கம் எடுத்து போய் விட்டுட்டு அவன் வந்து படுத்து தூங்குறான். அதுக்கு முன்னாடியே பாட்டியும் தங்கையும் தூங்கிடுறாங்க. கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செழியன். கதையை கேட்டுட்டே தூங்கிட்டாங்க இல்லையா, இப்போ விடிஞ்சது. விடியும் பொழுது சேவல் ஒன்று கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவுது. அது எங்க இருந்து கூவுதான், கொய்யா தோப்புல இருந்து கூவுதான். அந்த கொக்கரக்கோ சத்தத்தை கேட்டு செழியன் கண் விழித்தான். சேவல் கூவும் ஓசையை கேட்ட செழியன் காகம் காக்கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. அதையும் கேட்டான். செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிர போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில தான் அவன் ஆடுகளை மேய்த்து வந்திருந்தான் இல்லையா. மறுநாள் திங்கட்கிழமை இல்லையா, திங்கட்கிழமை பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதனால் துள்ளி குதித்து எழுந்த செழியன் இன்னைக்கு நம்ம நண்பர்களை சந்தித்து நாம் நேற்று பார்த்த காட்சிகளை அவர்களுக்கு கூற வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு சென்றான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மரபு சொற்கள்னு சொல்லுவோம். அந்த மரபு சொற்கள் பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொட்டு பின்பற்றி வருகின்றோம். சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும், மயில்னா அகவும். இது மரபு சொற்கள். இது முன்னோர்கள் கூறியவாறே நாம் இன்றளவும் அதை தொட்டு பின்பற்றி வருகிறோம். இந்த பாடத்தோட வினாக்களுக்கு விடையளிக்க பகுதியை பார்க்கலாம். முதல் வினா, செழியன் ஆடுகளை காட்டிற்கு ஓட்டிச் செல்ல காரணம் என்ன? பாடத்தோட முதல் பத்தியிலே கொடுத்திருக்காங்க இல்லையா, அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். அந்த பத்தி தான் அந்த வினாவிற்கு விடை. இரண்டாவது வினா, செழியன் செய்தவற்றை உமது சொந்த நடையில் கூறு. செழியன் பள்ளி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அவன் கண்ட காட்சிகள் அனைத்தையும் உங்கள் சொந்த நடையிலேயே நான் தொடர்பு கொள்ளலாமா? அதற்கு எவ்வளவு கட்டணமாகும்?